இந்த உலகத்திலேயே நான் அதிகமாக நேசிக்கிறது போதகர்களை, முழு நேர ஊழியர்களை. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் இந்த மாதம் எனக்கு இவ்வளோதான்ப்பா சம்பளம், அது தெரியாமலேயே வேலை செய்யக்கூடிய ஒரே ஜீவன் தெரியாது. என்ன சம்பளம் தெரியாது. எங்க யாராவது ஒருத்தரை சொல்லுங்க, ஒரு ஆளை சொல்லுங்க, ஒரு இராணுவ வீரரை சொல்லுங்க, ஒரு அரசியல் தலைவரை சொல்லுங்க, ஒரு சினிமா நட்சத்திரத்தை சொல்லுங்க, அவ்வளவு ஏன் ஒரு பஜ்ஜி கடை போட்டிருக்கிறவரை சொல்லுங்க, அவருக்கு தெரியும். உண்டா இல்லையா? மீன் பிடிக்க போகிறவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஒரு ஒரு எல்கை தெரியும், இவ்வளோ பங்கு கிடைக்கும், இதை விற்றா இவ்வளோ கிடைக்கும்னு. ஆனால் ஒன்றுமே தெரியாது, வசனத்தை நம்பி அவர் அழைச்ச அழைப்பை நம்பி வந்து நிற்கிறவங்க. லேசில் கை வைக்காதீங்க, அவங்க மேலே கைகளை வைக்காதீங்க, யார் மேலே நீங்கள் சீக்கிரம் கைகளை வைக்காதீங்க. 1000 பேர் 1000 விதமாக பேசட்டும், நம்ம ஃபார்வேர்ட் ஆகணும். வாட்ஸ்அப்பில் வரக்கூடியதெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, நாம ஃபார்வர்ட் ஆகி பரலோகம் போகணும். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குங்க. என் ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார், அவர் உங்கள் மேல் இறங்குவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அருமையான போதகர்கள், எத்தனை அமைப்பு, எத்தனை பிரிவு, எத்தனை விசிட்டிங் கார்டு, எத்தனை கம்பெனி வேணா வச்சுக்கோங்க, ஆனால் ஆத்தும ஆதாயம் மட்டும்தான் உங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கட்டும்.